வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நாசமா போச்சு. நாங்க கை கட்டிக்கிறதா உண்டு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் சுத்திட்டு இருந்த போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஃபுட்பால் மட்டும்தான். அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான் இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிக்கிறோம், இந்த வீடியோவா ஆரம்பிக்கிறோம். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒரு நட்பாசையில ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் கௌதம். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு 2 வயசா லிவர்பூல் ஃபேனா இருக்கேன். நான் சாய் சுபாஷ், டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா வேறு வழியே இல்லாமல் ஆர்சனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே பெரிய காமெடின்னு நினைக்கிறேன். நான் வந்து இது ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. என்ன சீசன் முடிய போகுது, சரி இப்போ ஆரம்பிக்கலைன்னா எப்போ ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஆரம்பிக்கலாங்கிற முடிவு பண்ணியிருக்கோம். சீசன் ஆரம்பிச்சா என்ன, முடிஞ்சா என்ன, நம்ம எப்போ வேணாலும் திட்டலாம். நமக்கு திட்டுறது கண்டென்ட்டா இல்லை டைமா இல்லை, பேசுவோம் வாங்க. இந்த எபிசோட்ல நாங்க பேச போறது இந்த சீசனோட ரிவ்யூ எப்படி போயிருக்கு, 3/4 சீசன் முடிஞ்சிருச்சு எப்படி போயிருக்குங்கிற பத்தியும், இந்த ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல பணத்தை தெரியுது திரிக்க விட்டுருக்காங்க எல்லா கிளப்ஸும். யாருப்பா? ஆர்சனலா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் மற்ற கிளப்ஸை பத்தி பேசிட்டு இருந்தேன், இவங்க பத்தி என்ன பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. சரி, ஸ்டே டியூன்ட்னு சொல்லி இந்த எபிசோடுக்குள்ள உள்ள போயிடலாம். சரி, இந்த சீசன் எப்படி இது வரைக்கும் போயிருக்குன்னு ஒரு ரிவ்யூ மாதிரி பார்ப்போம். டாப் ஆஃப் த லீக் ஆஸ் யூஸ்வல் ப்ளூஸ், மேன்செஸ்டர் ப்ளூஸ்னு அவங்க பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கானுங்க. என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பிடிக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி கன்ஃபார்மா டைட்டில் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது ஆல்மோஸ்ட் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடையாது, 6 பாயிண்ட் தான் பின்னாடி இருக்கான். இருந்தாலும் அவங்க தோத்து போவாங்கிற நம்பிக்கையே தான் இருக்கு. இந்த ஜாக் கிரீலிஷை வேற 100 மில்லியன் கொடுத்து வாங்கினானுங்க, ஆனா அவன் ஒன்றும் பண்ற மாதிரியே தெரியலையே. அவக்கா இங்கிலீஷ் ஸ்கேம்னு சொல்லலாம் எனக்கு ஏற்படுறேன். ஏன்னா அவன் வந்துட்டு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. அஸ்டன் வில்லால ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணா எனக்கு கிடைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். அவன் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவன் தான் பெரிய பிளேயரா தெரியும். அஸ் யூஷுவல் அந்த இங்கிலீஷ் ஹைப்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ்க்கு அதை வச்சே ஓவர் வேல்யூ பண்றாங்க இப்போ. அதனால அவன் 100 மில்லியன்றதுலாம் ஒர்த்து கிடையாது. குட் பிளேயர். ஆனால் ஸ்ட்ரைக்கர் இல்லைன்னு சொல்லி இத்தனை கோல் எடுத்திருக்கானுங்க. இவன் இந்த பெப்ப மட்டும் எப்பதான் கமெண்ட் இருப்பானே தெரியலையே. அன்னைக்கு அவன் நல்ல மீன் வேற பார்த்தேன். எல்லா கிளப்பும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு நம்பர் ரிட்ரைவ் பண்ணுவாங்க, இவனுக்கு பொசிஷன் ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அப்படி எல்லாம் பண்ணி அவனுக்கு டாப் தான் இருக்காங்க, பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, அவனுக்கு எப்படி ஜெயிப்பானுன்னு நினைக்கிறேன். சரி, நாங்க எங்களை பத்தி கொஞ்சம் சொல்றது. பேசுங்க நீங்க சொல்லுங்க. எங்க தன்னுது எங்களுடைய புகழ்ச்சி நாங்களே சொல்லக்கூடாதுங்க. அவன் நான் சொல்லுவேன்ல, இன்வின்சிபிள். நீ இந்த சீக்கிரம் பத்தி பேசுற, நீங்க என்ன சீக்கிரம் அதுல. ஐயோ சரி, எப்படி பார்த்தா லாங் ஒரு செகண்ட் பிளேஸ் ஒரு 6 பாயிண்ட் பின்னாடி. இந்த ஆப்கான் வேற முடிஞ்சும் ஏதோ அப்படியே தோத்து பின்னாடி நிக்கிறோம்னாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. இந்த ஒரு லிவர்பூல் பத்தி வேற என்ன, லூயிஸ் டியாஸ் வாங்கியிருக்கோம். எனக்கு எப்ப பார்த்தா லூயிஸ் டியாஸ் வரவே மாட்டேங்குது. இப்ராஹிம் டியாஸ்னே வருது, ஏன் தெரியல. இவனை வேற வாங்கியிருக்கோம். தலைவர் இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் கலக்கி இருக்கிறாரு, முதல்ல பெரிய ஓப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது யாரு நம்ம? ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இந்த லூயிஸ் டியாஸ் வந்துட்டு மானே பொசிஷன்லயே சைன் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து 2 பேர்ல யார் ஆடுவாங்க, அவங்களுக்குள்ள போட்டி வராதா? ஐ திங்க் மானே இஸ் கோயிங் டு லீவ். ரியல் மேட்ரிட் ஆர் பிட்டிங் 100 மில்லியன். நாங்க சொல்லுவோம், உடனே ஒரு 100 மில்லியன் பிட்டு வரும். அதான் கொடுத்துட்டு அப்புறம் 30 வாங்கியிருக்கோம். தலைவர நீங்க பரவரன்னு பறக்குறான். உடனே கோல் தான் நினைக்கிறேன், அது எதுவுமே கிடையாதா இருக்கும். ஒரே ஃப்ரண்ட் 3 ஃப்ரண்ட் 4 ஃப்ரண்ட் 5 சொல்லியானுங்க. அங்க ஃப்ரண்ட்ல யாரு இருக்கா? பேச்சு பேசுறது ஒண்ணும் இல்லை. ஓகே, அப்படியே நம்ம மூவ் பண்ணி இந்த செல்சி இவனுங்க என்ன பண்றானுங்க, யூரோப்பியன் சாம்பியன்ஸ் வேற சும்மா கோலா போகுது ஆப்போசிட் எண்டுல. அது கரெக்ட் தான். ஆனா அவங்க ஃபன் பண்ணிக்கிறாங்க. FIFA கிளப் கப்ல போயிட்டு ஃபைனல்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. லுகாக்குலா கோல் அடிக்கிறாங்க. சிகாகோ நகி லக்காக்கா போல் லக்காக்கா போல் லக்காசெட் நினைச்சு போறாங்கப்பா. அதுக்கு வாய்ப்பு இல்ல. லக்காக்காங்கிறது எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு மேம். லக்காக்கா தான் இப்போதைக்கு. ஆனா கோல் போட்டதே அவங்க தான் செலக்ட் பண்ணல. ஆமா, அங்கேயே போரா தான் இருந்தாங்க. ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க எப்படி 3rd பிளேஸ்ல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாப் 3 கன்ஃபார்ம். லிவர்பூல், சிட்டி, செல்சி வந்துட்டு கன்ஃபார்ம். இந்த 4th பிளேஸ் தான் ஒரு பயங்கரமான என்டர்டெய்னிங் ரேஸ். என்டர்டெய்னிங் ரேஸ் கூட சொல்லலாம். தவிர எவனுமே ஜெயிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல போலயே. 4 பேர் வெஸ்ட் ஹாம், டாட்னம், ஆர்சனல், யுனைட்டட் எல்லாம் தோத்துட்டே தான் இருக்கீங்க. 4th வேணுமா வேண்டாமா? அது வந்துட்டு நமக்கு என்டர்டெய்னிங் ஆகணும்ல, அந்த ரீசன் தான் ஆர்சனல் விட்டு கொடுக்குறாங்க. வாயில பச்சத்தமா அசிங்கமா போய் சொல்றாங்க பாருங்க.
ஆனா very பயங்கரமான ரேஸ். ஏன்னா வெஸ்ட் ஹாம், டாட்டன்ஹாம், மான்செஸ்டர் யுனைடெட், ஆர்சனல் 4 பேருமே ரொம்ப கடுமையா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. கடுமையான தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் விட்டுறலாம்னு நினைக்கிறேன். யுனைடெட் இந்த ரேஸ்ல கொஞ்சம் கஷ்டம் தான். பாவம் ஏதோ ஒரு பாயிண்டா எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுனா கூப்பிட்டேன், சான்சோ கூட்டிட்டு வந்தாங்க, ரொனால்டோ எல்லாரும் வரானுன்னு கூப்பிட்டு வந்தோடனே அவன் தான் ட்ரோபி வாங்கி கொடுப்பான். யாரும் கூட்டிட்டு வந்தா என்னப்பா நம்மகிட்ட மெக்வேர் இருக்காரா ஒண்ணுக்கு லேப்டாப் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே யாரா வேணாலும் கூட்டிட்டு வாங்க, அவனே ரெடியா இருக்கான் அவன். ஸோ இப்போதைக்கு இந்த டாப் 4 ரேஸ்ல அந்த 4th பொசிஷன் ரேஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் டவுட் கடைசி மேட்ச் வரைக்கும் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. பயங்கரமா இருக்குன்னா பெரிய பெரிய மேனேஜர் வச்சு என்ன பிரயோஜனம்? கான்டாக்டாங்க பாவம், அவனுக்கு கோலா சொல்லி தள்ளிட்டு இருக்காங்க பின்னாடி. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா பெரிய மனுஷன் அளவு விட்டாங்க கடைசியில. அதுவும் கரெக்ட் தான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா ரெலிகேஷன் நம்ம எவர்டன் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பயங்கரமான பேட்டிலா போயிட்டு இருக்கு. அது நியூ காசலுக்கு ஃபைட் பண்ணா பரவாயில்ல, எவர்டன் ரிலிகேஷன் பேட்டிலுக்கு என்ன பண்றாங்க. ஐயோ அந்த பக்கம் வேற பேட்டி பிராங்க் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க பண்ற கொடுத்து நம்மளால தாங்க முடியலப்பா. அதாவது நியூ காசல் வேற எவ்வளோ 2000 5000 கோடி அது கணக்கே இல்ல. அது வேற ஒரு கிளப் வாங்கி வச்சுட்டு அவனுக்கு இஷ்டத்துக்கு பணத்தை தூக்கி எறிஞ்சா இல்ல. 100 மில்லியன் இந்த டிரான்ஸ்ஃபர்ல மட்டும் அவனுக்கு மேல வந்து நியூ காசல் இஸ் மை ட்ரீம் கிளப், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஜாயின் நியூ காசல் வந்துருவாங்க. அது என்ன அந்த படம் இருந்தது, இது கோல் படத்துல இனிமேல் எல்லாமே ஷாண்டியாகி முனியஸ்டா சின்ன வயசுல இருந்தே நியூ காசல் சப்போர்ட் பண்றேன், ஃபீஃபால அதை வச்சு மட்டும் தான் ஆடுவேன் வந்துருவானுங்க. 4 பேர் தெரிஞ்சு. ஓகே, நாங்க இந்த ஷோ வந்து மிட் சீசன்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த சீசனோட ஹைலைட்ஸ் என்னெல்லாம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பேக் டு தி பிரீமியர் லீக். என்ன ஒரு ஹைப்! சியூ தான் எல்லா ஸ்டேடியம்லயும் இப்ப சியூ தான். கம்மனா சிட்டியே போயிருக்கலாம். அவன் சிட்டியே ரூமர்ஸ் ஆரம்பிச்சதே வந்து யுனைடெட் சைன் பண்றது தான். அப்படி ஆக்சுவலா ஸ்டீவன் ஜெரார்ட் செம்ம கமெண்ட் பண்ணா. ஏன்னா லியோனல் மெஸ்ஸி வந்து கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சிட்டான். அங்க வந்து லாலிகா ஜெயிக்கல, வேற என்னமோ ஒண்ணு ஜெயிச்சான், பிஎஸ்ஜி போனா. அதனால ரொனால்டோ வேற லைஃப் லைட்ல இல்லையோட ஒரு பயத்துல ரூமர்ஸ் அவனே ஆரம்பிச்சுட்டு யுனைடெட் வந்துட்டானோ, அவனே கொளுத்தி போட்டான்னு நினைக்கிறேன். அவனே கொளுத்தி போட்டு யுனைடெட் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ரொனால்டோ வந்துட்டு யுனைடெட்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்கான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஃபெயில் ஆகுதுங்கறாங்க. கோல் அடிக்கிறது அவன் மட்டும் தான்ப்பா, வேற யாரும் அடிக்கிற அவங்களுக்கு அது என்னமோ கரெக்ட் தான். இருந்தாலும் குத்தங்கிறாங்க, இல்லைனாலும் குத்தங்கிறாங்க. பாப்பா போன மேட்ச் பெஞ்ச் பண்ணிட்டு கவானி எல்லாம் ஆரம்பிச்சாங்க. டாப் போடுற அதெல்லாம் பண்றாங்க. இவன் இந்த டீமே வேஸ்ட் டீம், வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லை. பெஸ்ட் டிஃபெண்டர், பெஸ்ட் டிஃபெண்டர் அது இருக்கணும். அது இல்லைன்னா அடுத்தது பார்த்தா நம்ம லக்காக்கா இஸ் பேக். ஆமா, அது ஒரு பெரிய ஹைப் சைனிங். ஏன்னா போன சீசன் நம்ம இன்டர் மிலான்ல பயங்கரமா ஆடிட்டு இருந்தான், நிறைய கோல்ஸ் அடிச்சான். 35 கோல்ஸ் நம்ம லவ் சீசன் மட்டும் பயங்கரமான சீசன். கிளம்பி செல்சி வந்த உடனே நல்லா ஆடுவான்னு பார்த்தா ஓரளவுக்கு ஓகேயா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா. நடுவுல வேற சும்மா இருக்குமே ஏதாச்சும் காய் விடுவோமே சொல்லிட்டு இன்டர் தான் இது இன்டர் ஐ வில் ட்ரிங்க் வாட்டர் ஒன்லி ஃப்ரம் இன்டர் ஏதோ. ஆமா, ஐ வில் நாட் யூ டு கூகுள் குரோம் ஒன்லி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அப்படியே மீம்ஸ் தான் வெடிச்சு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுல அவன் சொன்னதுக்கப்புறம். ஐயோ வந்தா கோல் அடிப்பான்னு பார்த்தாங்க, அதுவும் இல்ல. அவன் என்ன வர்றான்னு தெரியல. உட்காந்துக்கிட்டு ஒரு அப்பாலஜி வேற, சாரி அப்பாலஜைஸ் அப்படின்னு. அது ஒரு ப்ளோட் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இது நினைக்கிறேன் நியூஸ். ஆமா, அங்கேயே முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம எவ்வளவு பேச்சு. அவனுக்கு நிறைய ஹைப் இருந்தது, அவனுமே பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் சொல்ல போனா மேன் சிட்டியோட சைனிங்ஸ் பார்த்தோன்னா கிரீலிஷ் சைன் பண்ணாங்க. அதுவும் 100 மில்லியன். அவனும் ஒண்ணு பண்ற மாதிரி வைல்ட் விளையாண்டு இருக்கான். என்ன பண்றானே தெரியல. பேட்டர்ன் யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க, ஆனா பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா கிடையாது. இதுதான் இந்த காலத்தோட நிலைமை சொல்லலாம். நம்ம அப்படியே சொல்ல. பட் ஆர்சனலும் லைக் நல்ல, எனக்கு நல்ல பையனா சொல்லுவேன். ஏன்னா 100 மில்லியன் நிறைய பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல. எக்ஸாக்ட்லி. இப்போ ராம்ஸ்டேல வாங்கும்போது 30 மில்லியன் வேஸ்ட். ராம்ஸ்டேல் வாங்குறாங்க இப்போ பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான். லாஸ்ட் 3-4 மந்த்ஸா டாப் ஆஃப் தி கேம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ராம்ஸ்டேலும் சரி, டோமியாசு பயங்கரமா ரைட் பேக். அம்மா பை ஆர்சனல் ஃபேனுக்காக சொல்லல, ஜெனரலாவே நல்லா இருக்காங்க அவங்க. ஆனா அந்த லொக்கோங்கா மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஓகே, மீடியாக்கர் பிளேயர்னு சொல்லலாம். சைன் பண்ணல. லிவர்பூல் வந்துட்டு சம்மர் சீசன் கொஞ்சம் ரொம்ப சைலண்டா போச்சுல. சம்மர்லாம் நோ சைனிங்ஸ், எல்லாம் கமிங் பேக் தான். வர்ஜில் வான் டைக் நியூ சைனிங், ஜோ கோமெஸ் நியூ சைனிங், எல்லாம் இன்ஜினியர்ல வரல, எல்லாமே நியூ சைனிங் தான் அப்படிங்கிற. அதனால ஐயோ காசு இல்லையா, யார்கிட்ட போய் வாங்குறது சுத்தமா இல்லாம நாங்க இப்போ சைனிங் பண்ணுது. கடைசியில் டாட்னம் ஹைஜாக் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல போய் 35 மில்லியன் கொடுக்க முடியாது. காசே கிடையாது கிட்ட. இன்னும் சாலா கான்ட்ராக்ட் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாம இருக்கு. அது என்ன பேச்சு ஆக போகுது தெரியல.
அது அடுத்த சம்மர்ல பண்ணா இருக்கும் போது. அதனால மறுபடியும் சான்சோ வேணும் பண்ணி சான்சர் அனதர் இங்கிலீஷ் ஹைப் கிடைக்கிறதா நல்லா ஹைப் பண்ணி நல்லா காசு கொடுத்து வாங்கினாங்க. அவனும் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒன்றும் டைம் வேணும் போது. ஏன்னா பிரீமியர் லீக்ல அவ்வளோவா ஆனதில்லை. ஸோ Philippe Coutinho has played 3 games and has more goals as is coming more than Sancho. நமக்கு அடி பார்த்தா கேப்ரியல்கே அதிகமாக கோல் இருக்கு சான்சோ. இன்னைக்கு ஒரு கோலை போட்டு 16 வாரம் பண்றாங்க. சரி அதான் கவுட்டினியோ பேக் அதுவும் பயங்கரமான சைனிங். ஏன்னா அஸ்டன் வில்லா வந்துட்டு டிக்னியா வேற சைன் பண்ணிருக்காங்க. டிக்னியா கரெக்ட் நல்ல சைனிங். குட்டினியோ அவங்களுக்கு பயங்கரமா ஷேப் பண்றாங்க. ஸ்டீவன் ஜெரார்ட் நல்ல அதுவும் நேத்து மேட்ச் சரியான கேம் இல்ல. சூப்பர் கேம் இது. சூப்பர் கேம். ஏன்னா ரெண்டு சைடுமே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ராம்சே அண்ட் டேனியல் ஜேம்ஸ் ரெண்டு பேருமே நல்லா ஆடி இருந்தாங்க. நல்லா ஆடின ஆளுக்கு 2 கோல் நேத்து நல்ல கேம் ஆக்சுவலா. ஆனா இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஹைலைட் ஆஃப் தி சீசன் பார்த்தா நியூகாசல் டேக் ஓவர் தான். நியூகாசல் கண்டிப்பா சொல்லலாம். நியூகாசல் வந்துட்டு ரெலிகேஷன் கேண்டிடேட்டா இருந்த கிளப். ஆனா அந்த கிளப்லயே உயிரும் சொல்லி நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க இப்ப. ஆமா அது கட்டமட்டு ஏதோ 2 கேம் பேக் டு பேக் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பயமா இருக்காங்க ஆன் த அப்னு நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு 200 கோடியா 2000 கோடியா 2 லட்சம் கோடியா என்னன்னே தெரிய மாட்டேங்குது அந்த கிளப்ல. ஆனா எடி ஹோம் நல்ல சைனிங். ஏன்னா நினைச்சிருந்தா அவன் எந்த மேனேஜரானாலும் எடுத்து போட்டுருக்கான். பணம் கொடுத்தா எந்த மேனேஜரானாலும் வர போறாங்க. ஏன்னா எடி ஹோம் வச்சு ஒரு டீமை பில்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா போர்ன்மவுத்ல நல்லா பண்ணான். ரெடிகேட் ஆகிற வரைக்கும் போர்ன்மவுத்ல நல்லா பண்ணா. நல்ல பொசிஷன் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன். உனக்கு என்ன தோணுது? கரெக்ட். அதை நான் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுறேன். ஆப்வியஸாக இப்போ தான் டேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் கெமிஸ்ட்ரி ஸ்டைலாக பில்ட் பண்ணுறது டைம் ஆகும். பட் ஆல்ரெடி நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த ரிலேஷன். ரெடி ஆகும் நிறைய காண்டே அப்படியே ஸ்பர்ஸ் வேற அதுவும் நல்ல ஆக்சுவலாக பதவி போயிட்டேன். ரொம்ப நல்ல மேனேஜர். நம்ம ரைவல் கிளப் ஜாயின் பண்ணுறாரு. எனக்கு பதவி போனேன். அவனு 20 வருஷமா ஆடுறான் ஒரு டைட்டில் இல்லாம பாவம். சரி நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த சீசனோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் வர்த் மணி சைனிங் இல்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த சீசன் அப்படின்னா நீங்க யாரு 2 பேர் சொல்லுவீங்க? எனக்கு வந்து லெஸ்டர் சிட்டி பேட்ஸ் அண்ட் டாக்கா வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சைனிங். ஏன்னா நிறைய கிளப்ஸ் அவனை வந்து பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு லெஸ்டர் வரணும்னு தோணுதே நோ பிரிச்சு. ஏன்னா லெஜெண்டரி பார்டி இருக்கான். அப்படி இருந்தும் அந்த டாக்கா வந்து அந்த பொசிஷனுக்கு ஃபைட் பண்றதுங்கிறதே பிக் ரிஸ்கி மூவ் அவனுக்குன்னு. பட் ஸ்டில் அவன் அதை எடுத்து வந்து இஸ் டூயிங் பிரிட்டி வெல். இது வரைக்கும் 4 கோல்ஸ் 5 கோல்ஸ் போட்டிருக்காங்க சீசனுக்கு. விச் இஸ் நாட் பேட் கன்சிடரிங் அமௌண்ட் ஆஃப் கேம் டைம் ஹி கெட்ஸ். இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆம்டன் வந்து ப்ரோயா வாங்கினது லோனு செல்சி அகாடமி. அந்த அகாடமில எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியலப்பா. அந்த அகாடமிலேருந்து லோன்ல வாங்கினது இட்ஸ் பீன் அ பிரிட்டி குட் டைம் ஃபார் ஹிம். இப்போ கூட டாட்டனம் டிஃபீட் பண்றதுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலா நிறைய கேம்ஸ் ரொம்ப லைக் ப்ளே மேக்கரா இருந்திருக்கான்னு வச்சுக்கலாமே. இஸ் பீன் ரியலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபார் சவுத் ஆம்டன். ஆஸ் அ நியூட்ரல் ஆஸ் யூசுவல் நல்ல கோச் டீம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் எவ்வளோ கிளம்பிட்டு இருக்கான். பட் ஸ்டில் இஸ் ஹோல்டிங் த டீம் டுகெதர் அண்ட் தேர் காசிங் மேஜர் அப்செட்ஸ் அப்பப்போ. இதே என்னுடைய 2 பெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் சைனிங்ஸ் சொல்லலாம். ஓட போட்டியும் உனக்கு எப்படி? என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரைட்டன் அண்ட் ஹோவ் ஆல்பியன்ல வந்துட்டு லெஃப்ட் பேக் கூக்குரல் சைன் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. போத் அட்டாக்கிங் அண்ட் டிஃபென்சிவ்லி இந்த சீசன் வந்து ரொம்ப பயங்கர ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேயர்னு சொல்லலாம். அதனால கூக்குரல் ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்றேன். என்னோட செகண்ட் சாய்ஸ் வந்துட்டு ஆரன் ராம்ஸ்டேல் சொல்லலாம். அது ஆர்சனல் ஃபேனாக சொல்ல ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு ஹேட்டர்ஸ் எல்லாம் அவன் டவுட்ஸ்லாம் ஷேட்டர் பண்ணல கம்ப்ளீட்டாக. எத்தனை கிளீன் ஷீட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு எடர்சன் செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்கான். அண்ட் இட்ஸ் பீன் அப்சல்யூட்லி அவுட்ஸ்டாண்டிங் சீசன். அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ராம்ஸ்டேல் ஆர்சனல் வந்து ஏதோ ட்ராஃபிக்கு கம்ப்ளீட் பண்ணாங்களோ இல்லை ஏதோ ஒரு கப்லலாம் ரொம்ப ஃபாரின் டோர்னமெண்ட்ல போனாங்கன்னா ராம்ஸ்டேல் வில் பி இன்ஃப்ளூயன்ஷியல். அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஆர்சனல் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணாதனால இஸ் ஸ்டில் இந்த ஷேடோனே சொல்ல வச்சுக்கோங்க. இஃப் ஹி கம்ஸ் டு தி லெவல்ஸ் ஆஃப் சிட்டி அண்ட் லிவர்பூல் மாதிரி ஆர்சனல் வந்துருந்துச்சுன்னா அப்போ ராம்ஸ்டேல் வில் பி டாக் அபவுட் மோர். இப்போ ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும்போது என்னடா அது லூசுக்காரமா வந்து 30 மில்லியன் கொடுத்து ராம்ஸ்டேல் திருப்பி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு குழப்பமா இருந்துச்சு. யாரும் வித்து திருப்பி ராம்ஸ்டேல் வாங்கிட்டு வந்து வச்சுக்காங்களே அப்படின்னு. எமி மார்டினஸ் இருக்கு. அப்ப அப்படி பேசிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அப்படியே மாதிரி இப்போ எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலா ஆர்சனல் டீமுக்கு இருக்கான் ராம்ஸ்டேல்ங்கிறது. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சீசன்னே சொல்லலாம் ராம்ஸ்டேல். ஸோ உங்களுடைய பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் த சீசன் என்ன சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரி நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு த அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த சீசன். லைக் நம்ம எதிர்பார்க்காம பயங்கரமாக ஆடின டீம்ஸு சரி இல்லை பிளேயர்ஸும் சரி அதை பற்றி பேசுவோம்.
ஃபர்ஸ்ட் வெஸ்ட் ஹாம் யுனைடெட் அவங்க வந்து லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாவே நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன் வந்து டீம் கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. டெக்லன் ரைஸ் இஸ் தி மோஸ்ட் சாட் ஆஃப்டர் மிட்ஃபீல்டர். இப்போ 100 மில்லியன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கான் அவன். மெயின் அதாவது ஹெண்டர்சன் மற்ற மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு வேர்ல்ட் கப்பே வந்தான் டெக்லன் ரைஸ். ஸோ வெஸ்ட் ஹாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டெக்லன் ரைஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் டேவிட் மாய்ஸ் வந்துட்டு ஒரு மிக்கேல் ஆண்டோனியை வந்து ஒரு பீஸ்டாவே மாத்திட்டாங்க. சீசன் சொல்ல போனா ஒரு கம்ப்ளீட் ஹோல்ட் அப் ஸ்ட்ரைக்கரா மாத்தி கோல்ஸ் பேக் டு பேக் கோல்ஸும் சரி, இஸ் பின் கேரிங் டீம். அண்ட் ஸோ வெஸ்ட் ஹாம் வந்துட்டு ஒரு பயங்கரமா பெர்ஃபார்ம் லைக் யூஷுவலா பெர்ஃபார்ம் பண்றதை விட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சீசன் டாப் 4 ரேஸ்ல ஒரு சீரியஸ் கண்டெண்டர்ஸ் சொல்லலாம். இப்போ ஐ திங்க் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா டாப் 4ல இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க தான் இப்போதைக்கு இருக்காங்கன்னே சொல்லலாம். பாவம் எஃப்ஏ கப்ல வேற லாஸ்ட் கேஸ்ட்ல உள்ள போனாங்க. அடுத்து நம்ம வேற ஒரு டீம் சொல்லணும்னா வோல்வர்ஹாம்ப்டன் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களும் சிமிலர் டு வெஸ்ட் ஹாம் லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா கீ பிளேயர்ஸ் சைன் பண்ணி பயங்கரமா லைக் ஃபுட்பாலே அவங்களுக்கு பார்க்கறது இட்ஸ் சச் a பியூட்டிஃபுல் ஃபுட்பால் அவங்க ஆடுறது. ஸோ அந்த ப்ரூனோ லாஷ் யாருனே தெரியல, போர்ச்சுகீஸ் ஆகணும். ஆமா, இந்த போர்ச்சுகீஸ் தான் அங்கதான் போயிருக்காங்க பாருங்க. அவனும் வந்துட்டு நல்ல ஃபுட்பால். லாஸ்ட் மந்த் வேற பிரீமியர் லீக் மேனேஜர் ஆஃப் சீசன் வேற ஆஃப் த மந்த் வேற நல்ல 4 wins ஆன் தி ட்ராட் இல்லவங்க. நல்ல இது. பட் அடாமா ட்ரைவரையால கிளம்பிட்டா. அடாமா ட்ரைவரையெல்லாம் அவங்க தேவையில்லாத நிலைமையில இருக்காங்கன்னா அவ்வளோ ஸ்கில்ட் பிளேயர்ஸ் ஒரு டீம்ல இருக்காங்க இப்போ கரண்ட்லி. கோடன்ஸ் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கான். அண்ட் ராவல் கிம்னஸ் அண்ட் ரூபன் நெவஸ் சொல்லி அவங்க வார்னர் மிட்ஃபீல்டர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாஸ் நல்ல பிவட் ரெண்டு பேர் ரூபன் நெவஸ் ஜாவா போட்டீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். நேத்து செம்ம கேம் ஆர்சனல் கூடல பயங்கரமான கேம். அவன் அந்த கேம்லயுமே எனக்கு நெவஸோட லாங் பாசஸ் அண்ட் த்ரூ பால்ஸ் வேற லெவல். நல்ல கம்பேக். ராவல் கிம்னஸ் சீசன் கூட இன்ஜரி ஆகி ஆபரேஷன் பண்ணி சொன்ன நல்ல கம்பேக். அண்ட் தான் உல்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் ரியலி வருதுன்னு சொல்லலாம். அவங்கள வந்து they need to get some stopping. இல்லைன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களே டாப் 4 ரேஸ். கண்டிப்பா. ஆமா, இன்னைக்கு ஆசன் ஜெயிச்சாலும் அதை தப்பு பிடிச்சி ஏதோ அன்னைக்கு மேலே வரலான்னு ஒரு பிளானு. அடுத்தது நான் இன்னொரு பிளேயர் பத்தி பேசணும்னு சொன்னா நம்ம லீட்ஸ் யுனைடெட் ரஃபீனியா இந்த சீசன் பயங்கரமா விளையாடிட்டாரு. நிறைய கிளப்ஸ் ஒரு வேணும்னு ட்ரை ஃபாலோ பண்ணதே இல்லை. எஃபிஎலுக்கு மட்டும்தான் ரஃபீனியா வச்சிருக்கேன் தவிர அவ்வளோவா ஃபாலோ பண்ணது. பட் ஆனால் நல்ல பிரேக் அவுட் சீசன் அவனுக்கு பிரீமியர் லீக்ல நல்லா காமிச்சிட்டு இருக்கிறான் அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ லீட்ஸ் தான் 10 கோல் விட்டாலும் கோல் போடுவோம் அப்படிங்கிற ஒரே பத்தில விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க. சரி, பியர்ஸா மாஸ்டர் கிளாஸ் காரணம் இதை பத்தி இதேதான் பேச்சு. வாரம் அட்டாக்கிங் ஃபுட்பால் இல்லைங்க. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அட்டாக்கிங். பட் லீட்ஸ் பிளே பியூட்டிஃபுல் ஃபுட்பால். இதேதான் வாரம் நடந்துட்டு இருக்கு அவங்களோட. இன்னொரு டீம் பார்த்தா டக்குனு என்னடா கிறிஸ்டல் பேலஸ் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுறாங்க. கிறிஸ்டல் பேலஸ் அற்புதமா ஆடுறாங்க. ஆக்சுவலா லைக் பேட்ரிக் வியரா வந்த அப்புறமா நீ சொன்ன மாதிரி அட்டாக்கிங் ஃபுட்பால் நல்லா இருக்காங்க. கேள்விப்பட்டது கூட இல்லை கிறிஸ்டல் பேலஸ் அட்டாக்கிங் ஃபுட்பால் ராய் ஆர்ச்சர் இருக்கிற வரைக்கும். இந்த சீசன் கம்ப்ளீட் வரணும். ஒரு சூப்பரா இருக்கு. எஸ்ஏ வந்துட்டு பயமா இருக்கு. அதனால அவங்க நல்ல ஃபார்ம் கூட இல்ல 10th 11th பொசிஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் யூசுவல் இந்த சீசன் நல்ல என்டர்டெய்னிங் அவங்கள்ட்ட எதிர்பார்த்தோம்னா. ஓகே, இந்த சீசனுடைய சிக்னிஃபிகன்ட் மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். அது ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆப்வியஸா ஆபமியாங் ட்ரான்ஸ்ஃபர். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது. ஆபாமேங்கோட ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேட். அண்ட் ஆர்சனல் மேனேஜர்ஸ் அண்ட் போர்டே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி தான் அவனோட டிசிப்ளினரி ஆக்ஷனால கேப்டன்சி ரிமூவ் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா கிளப்போட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்தால் பல வருஷத்தில். அண்ட் லூசிங் கேப்டன்சி இந்த மிடில் ஆஃப் சீசன் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் செஷன் அவங்க வராததுனால தான் மெயினாக ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னு ஆர்டர் அதை போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு அப்புறமும் ஒரு டீமில் மறுபடியும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அபாமேங் வந்துட்டு ஆர்டேட்டாவோட இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் வச்சுட்டோன்னே அவருக்கு வந்து சரிப்பட்டு வராது, கலந்துக்கு பெட்டர்னால. பட் இருந்தாலும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி வேஜஸையும் ஆர்சனலே கொடுத்து அவனுக்கு அனுப்புறதாலும் அது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு ஆர்டேட்டா வந்துட்டு அவனோட அத்தாரிட்டி டிட்டர்மின் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் எனக்கு தெரிஞ்சா. ஏன்னா நோபடி இஸ் பிகர் இந்த கிளப் அந்த பேட்ச்ன்றது தெரிஞ்ச அவனுக்கு நோ பிளேயர் இஸ் பிகர். ஸோ திஸ் இஸ் அ குட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போனால் ஆர்சனல்
பண்ணது. ஆக்சுவலாக கரெக்டு தான். ஆனால் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் லைக் கிளப்பை மதிக்கிறவங்கலாம் இல்லை, அவங்களுடைய ஃபேம் எப்படிங்கிறதான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் இது இருந்தாலும் லைக் எவ்வளோ பெரிய வேஜ் இன்னொரு கிளப்பு கொடுத்து அவங்க ஆள வச்சும் இங்கே பே பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது அது நம்ப முடியாத விஷயம் மாதிரி. அதனால கடைசியில் ஒரு ஆர்சனல் கண்டென்ட் உண்டாகுது. ஆர்சனல்ல கண்டென்ட் ஓ கண்டென்ட்டுக்கு அப்படியே அப்படிதான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. சரி, ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம்னா Van de Beek and Dele Alli going to Everton along with Everton taking Frank Lampard. பியூட்டிஃபுல் சைனிங்ஸ். அவங்களுடைய 2 கரியர் ரிவைவல் ஆகுமா? அது இனிமேல் நம்ம பார்க்க தெரிய போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்து அபார தோல்வி, சின்ன தோல்வி தான், அபார தோல்வி. ஏதோ FA கப் ஜெயிச்சு அடுத்த ரவுண்ட் போயிட்டாங்க. ஆமாம், அது ஒரு நல்ல விக்கெட் ஆக்சுவலாக. ஆமாம், 4-1 வின்னர்ஸ் நினைக்கிறேன். பட் இது வந்து அபார தோல்வி சொல்லவே முடியாது. ஆமாம், ஆனால் சொன்ன மாதிரி வான் டி பீக் அண்ட் டெலி அலிக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஃபார் ரிவைவிங் த கெரியர். ஏன்னா ரொம்ப நாளாக ஃப்ரோசனாக இருந்தாங்க டீமில் ஆடாமல் அவங்க பழைய கிளப்ல. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இது டெல்லி அலி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஆமாம், அதுவும் இல்லை, வேன் டி பீக் லோன். டெல்லி அலி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் இருக்குது. கரெக்ட் தான். என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். Third instance again, Steven Gerrard coming back to the Premier League. He gets his golden magician, Philippe Coutinho. அதே எப்படி? ஆமாம், ஸ்டீவன் ஜெரார்ட் கமிங் பேக் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. லைக் இட்ஸ் பின் அந்த டீம் நல்லாவே மாடிஃபை ஆகி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சைனிங்ஸ் அவங்க பண்ணது வந்துட்டு ஸ்பின் இஸ் பின் கிவன் மணின்னு சொல்லலாம். நிறைய பணம்ல டீம். ஏன்னா அந்த ரீலிஸ்ட் வித் காசு அவ்வளோ இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் செலவு பண்ண முடியுதானே வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஸோ ஃபுட்பால் வைஸ் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் டிஃபென்சிவ்லி தே நீட் டு இம்ப்ரூவ். மற்றபடி அவங்க ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் ஆஃப்டர் ஸ்டீவன் ஜெரார்ட் சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் 2 ரொம்ப முக்கியமான இன்ஸ்டன்சஸ். ஃபர்ஸ்ட்டு மேசன் கிரீன்வுட். அது வந்து மோஸ்ட் ஷாக்கிங் கான்ட்ரோவர்சின்னு சொல்லலாம். ரொம்ப டிஸ்டர்பிங்கான, ஐ மீன் ஸ்டில் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். பட் இந்த நியூஸ் பயங்கரமாக வெளியே வந்து யாருக்கும் பிடிக்காத ஒரு மோசமான செயல், யாரும் யாருக்கும் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு செயலை. நீ சொல்றது 100% கரெக்ட். ஏன்னா அபியூஸ் ஆஃப் எனி ஃபார்ம் வி டு நாட் கண்டோன். அது தப்பு தான். ஏன்னா நம்ம கிரீன்வுடும் சரி, கர்ட்ஸுமோட இப்போ ரீசெண்டாக லீக் ஆன வீடியோவும் சரி, ரெண்டுமே டசன்ட் மேட்டர் வாட் எவர் இட் இஸ், பட் அபியூஸ் இஸ் அபியூஸ். ஸோ it cannot be tolerated. He was coming to be a golden boy of England. It's like a very double footலயும் பயங்கர ஸ்ட்ரைக். எனக்கு ஆக்சுவலா கிரீன்வுட் ரொம்ப பிடிக்கும். நல்ல பயங்கரமான ஃபினிஷர். ஆமா, பயங்கரமான. அதாவது இது எப்படி இருக்குன்னா, அடுத்த வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியால எல்லாம் பார்க்கும்போதும் அவங்களோட லைஃப்பை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கரெக்ட் தான் மனசார்ந்த ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கலாமே. இது வந்து எனக்கு சரியே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் அடுத்தது பார்த்த கர்ட் ஜூமாவோட இன்சிடென்ட்டு. அதுவும் எதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா நோ ஃபார்ம் ஆஃப் அபியூஸ்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த உயிரோட இருக்கிற எந்த ஜீவனா இருந்தாலும் அதே தான். அது வந்து எதுவும் பேச முடியாத விஷயம். இன்னைக்கு பாத்தியா இது மிக்கேல் ஆண்டோனியோ வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாம பேசியிருக்காங்க. பட் அவன் சொன்ன பாயிண்ட் ஓகே, பட் சம்மந்தமே இல்லாம ரெண்டு விஷயம் ஜஸ்டிஃபை வாட் கர்ட் ஜூமா கரெக்ட். ஆனா ஃபைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ தே டேக்கன் அவே ஸ்கேட். ஸோ இதுக்கு மேலேயும் ஆனால் பனிஷ்மெண்ட் வேணுன்றது தான் ஜென்ரல் ஃபுட்பால் ஆடியன்ஸோட விருப்பம். அது எப்படி நடக்கும் போது நமக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, யுனைடெட் உடனே அவனை சஸ்பெண்ட் பண்ணி எந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வரக்கூடாது என்னன்னு சொல்லி. பட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, அது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஏதோ அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இது பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னும் மெண்டி இன்னும் கேஸ் போட்டு இருக்காப்புல, அவருக்கு இன்னொரு 8 சார்ஜஸ் பண்ணி போட்டுருக்காங்க. எல்லா மாசமும் ஒரு சார்ஜ் ஏறிட்டே போயிட்டு ஏறிட்டே தான் போயிருக்கு. பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் ஏறுறதுலையும் சார்ஜ் மட்டும்தான் ஏறிட்டு இருக்கு அவனுக்கு. இதெல்லாம் தான் பெரிய இந்த வருஷம் இந்த சீசன் இது வரைக்கும் பார்த்ததுல பெரிய நிகழ்வுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதோ பெருசா அந்த மாதிரி. அண்ட் இந்த எபிசோடு எனக்கு தெரிஞ்சு இப்போட முடிச்சுக்கலாங்கிறதா என்னோட தோணுது. உனக்கு என்ன? கண்டிப்பா நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், அதான் பேசிக்கிட்டே இருப்போம். பட் உங்களுக்கு கேட்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேணும், டைம் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்கோசரம் இன்னையோட எபிசோட இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த வாரம் உங்களை திருப்பியும் பிரீமியர் லீக்ல என்ன நடக்குதுன்னு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் விடைபெறுறது கௌதம். சாய் சுபாஷ். உங்களை அடுத்த வாரம் பார்க்கணும். டாடா, பாய் பாய்.